சேலம் நோக்கி சென்ற லாரி முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் ஆம்னி கார் மீது மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். இந்த விபத்து எவ்வாறு நடந்தது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமா மோகன், தொப்பூர் காவல் நிலையம், அதாவது தருமபுரி மாவட்டம் எல்லை பகுதியான தொப்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணகிரி டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த 14 வீடு கொண்ட டாரஸ் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அருணகிரி மற்றும் கலையரசி ஆகியோர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். கட்டுப்பாட்டை இழந்த டாரஸ் வாகனம் மேட்டூர் லக்கேஜ் கண்டெய்னர் வாகனத்தில் இடித்ததில் எதிர் பக்க வாகனத்தின் சாலையில் சென்றிருந்த ஆம்னி வாகனம் மற்றும் போர்டர் என்ற கார் ஆகிய விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் காரில் பயணம் செய்திருந்த 2 பேர் மற்றும் ஆம்னி வாகனத்தில் வந்த ஒருவர் மேற்கொண்ட விபத்தில் ஏற்படுத்தியது. டாரஸ் வாகனத்தில் இருவர் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். தற்போது வரை 3 நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்துள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் 4 பேர் காயம் அடைந்துள்ளனர். அவர்கள் 4 பேரும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த 4 பேர்ல ஒருவர் மட்டும் தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வந்து கொண்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.